Hi guys, welcome to Blush with Mega. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எப்படி வந்து பெர்மனன்ட்டா டெலீட் பண்றது, ரிமூவ் பண்றது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கும் இந்த வீடியோக்கும் சம்பந்தமே இருக்காது. இதனால ஏன் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணி போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். விக்னேஷ் சிவனும் நயனும் இருக்கா மாதிரி. ஏன்னா அப்படியாவது கொஞ்சம் நம்ம சேனல் ரீச் ஆகிட்டாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் தான் தோணுச்சு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளே ஏதாவது ஓனாக செஞ்சு போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து டெலிட் பண்ணலான்னு நினச்சேன். சரி டெலிட் பண்ணலான்னு பார்த்தா எந்த ஒரு ஆப்ஷனுமே எனக்கு காட்டவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். யூடியூப்பில் ஷார்ட்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோஸ் இருந்தது. நான் வந்து சர்ச் பண்ணதில் வந்து தமிழில் வந்து எந்த வீடியோஸுமே இல்லை. அதனால தான் சரி இதோ ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. வாங்க நம்ம எப்படி வந்து அந்த வீடியோஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட சேனலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் ஓப்பன் பண்ணதும் அதில் வந்து ஹோம் பேஜ், அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ், பிளேலிஸ்ட், சேனல்ஸ் அதெல்லாம் இருக்கும். நீங்கள் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா சைடில் வந்து அந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வீடியோஸ் பக்கத்தில். அதில் கிளிக் பண்ணால் என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர், எடிட் இந்த மாதிரிலாம் காட்டுதே தவிர இந்த டெலிட் ஆப்ஷன் மட்டும் காட்டவே இல்லை. இப்போ இதை எப்படி டெலிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் மேலே வந்து கார்னரில் வந்து மேனேஜ் வீடியோஸ் அப்படின்னு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணதும் இப்போ வந்து அந்த வீடியோஸ் பக்கத்தில், ஷார்ட் வீடியோஸ் பக்கத்தில் 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதில் தேர்ட் ஆப்ஷனே வந்து டெலிட்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இது வந்து பெர்மனண்ட்டாகவே டெலிட் பண்ணலாம். இது இந்த மாதிரி நம்ம டெலிட் பண்ணுறது மூலமாக அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்து டெலிட் ஆகிடும். நீங்கள் வந்து மறுபடியுமே போய் பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாகவே பெர்மனண்ட்டாக டெலிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி அதேமாதிரி வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஷார்ட் வீடியோ வந்து டெலிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.